ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 167வது ശ്ലോകം. எட்டு நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. 898லேருந்து 905 வரைக்குமான நாமங்கள். வீரர்களோடு சதசில வீரர்களுக்கு தேவையான விஷயங்களை மனசுல தோண வைக்கிறவளாக்கும் அம்பிகை. வீரர்களான புத்திரர்களும் கணவரும் இருக்கிறவளாக்கும் அம்பிகை. கர்மபந்தனம் இல்லாத தேவி, நாத பிரம்மஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி, பிரம்ம சாட்சா்காரம் கொடுக்கிற தேவி. சகல கலைகளிலேயும் சாமர்த்தியம் இருக்கிறவளாக்கும் அம்பிகை. எல்லா பிரவൃத்திகளிலேயும் சாமர்த்தியத்தை கொடுக்கிறவளும் தேவிதான். ஆக்ஞா சக்கரத்துல இருக்கிறவள் தேவி. இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆறு அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் 898வது நாமம். 899வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அடுத்தது 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அதுக்கப்புறமா 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். அதுக்கு அடுத்தது 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம். 903வது நாமம் அப்படிங்கிறது 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். விதக்தா அப்படிங்கிறது 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம். பைந்தவாசனா அப்படிங்கிறது 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். நூற்றி 67வது ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள், அந்த நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாமங்களுக்குள்ள போகலாம். வீர கோஷ்டி பிரியா, வீரகோஷ்டி பிரியா, வீரா, நைஷ்கர்மியா, நாதரூபிணி, விஞ்ஞானகலனா, கல்யா, விதக்தா, பைந்தவாசனா. வீரகோஷ்டி பிரியா, வீரா, நைஷ்கர்மியா, நாதரூபிணி, விஞ்ஞானகலனா, கல்யா, விதக்தா, பைந்தவாசனா. 898வது நாமம். வீரகோஷ்டி பிரியா, வீரர்களோடு சபையில வீரர்களுக்கு தேவையானத மனசுல தோண வைக்கிறவள். கோஷ்டம் அப்படின்னா சபா அப்படின்னு அர்த்தம், சதசு. வீரகோஷ்டி பிரியா அப்படின்னா வீரர்களோடு அந்த சதசுல வீரர்களோடு அந்த சபைய விரும்புறவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். வீரர்களோடு சபையில வீரர்களுக்கு விருப்பமானதை செய்யறவள் அப்படின்னு அர்த்தம்.
பல விதத்துல அசைவு உண்டாகிறதுனால வீரன் அப்படின்னு அர்த்தம். விவிதம் ஈயரதி இதி வீரஹா. பலவிதத்துல அசைவுண்டாகிறதுனால வீரன். வீரதைய காட்டுறதுனால வீரயதே இது வீரஹா. தைரியசாலியா இருக்கிறவன் வீரன். ஏதொரு கூட்டத்தோடும் தலைவனுக்கு அந்த கூட்டத்தை கொண்டு செல்லறதுக்கான ஒரு திராணி சக்தி உண்டாகும். குடும்பமானாலும் வம்சமானாலும் ஃபியூச்சர்ல ஃபேமஸ் ஆகிறது இந்த வீரர்களோடு பேரிலே ஆக்கும். വീര്യം കിടക്കണമാന ജഗദീശ്വരിയോട് അനുഗ്രഹം മസ്റ്റ്. ദേവി ശക്തി കൊടുക്കുന്നതിനാലിയാക്കും ദേവ അസുര യുദ്ധത്തിലെ ദേവர்களுக்கு അസുരர்களை തോക്കടിக்கிறதுக்கு സാധിക്കരുത്. അധർമ്മം ചെയ്യறதுனாலியாக்கும் தேவி அசுரர்களை சப்போர்ட் பண்ணாம இருக்கா. தர்மயுக்தமாயிட்டு நடக்கிறவா அந்த அர்த்தத்திலேயாக்கும் இங்க தேவர்கள் அப்படின்னு சொல்லுறது. அநீதியாயிட்டு நடக்கிறவா அவளை அசுரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. தேவலோகத்துல போனாதான் அசுரர்களை தேவர்களையும் அசுரலோகத்துல போனாதான் அசுரர்களையும் பார்க்க முடியும்னு ஒண்ணும் இல்லை. இந்த பூலோகத்திலேயே தேவர்களும் அசுரர்களும் உண்டு. நல்ல குணங்கள் இருக்கிறவா தேவர்கள், அடுத்தவாளுக்கு துரோகம் நினைக்கிறவா அசுரர்கள். சத்திய தர்மங்களை பரிபாலனம் பண்ற வீரர்களோடு சபைய தேவி விரும்புறா. அதாக்கும் இங்க வீரகோஷ்டி பிரியையா இருக்கிற தேவி அப்படின்னு சொன்னது. 899வது நாமம் வீரா. வீரியம் இருக்கிறவள். வீரன் ஆயிட்டிருக்கிற கணவரும் வீரர்களான புத்திரர்களும் இருக்கிற அம்பிகை. குடும்பத்துல கணவர் புத்திரர்கள் இவாளெல்லாம் இருக்கிறவா சௌபாகியவதிகளாக்கும். அப்படி இருக்கிற ஸ்திரீகளையாக்கும் வீரா அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால தேவி வீரையாக்கும். എണ്ണൂറ്റി 99வது நாமம் வரைக்கும் பார்த்தோம். 898வது நாமம் அப்படிங்கிறது 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமும், 899வது நாமம் அப்படிங்கிறது 2 அக்ஷரங்களோடு கூடின நாமவுமாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ 900 நாமம். നൈഷ്കർമ്മ്യ, കർമ്മബന്ധങ്ങളൊന്നും ബാധിക്കാത്തവൾ. தேவிக்கு ஒன்றும் செய்யறதுக்கும் இல்லை. ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சு ஒவ்வொன்றும் சாதிக்கிறதுக்கும் இல்லை. கர்மங்களை ത്യജിച്ചവൾ നൈഷ്കർമ്മ്യാക്കും ദേവി. പരമാത്മാവാன ദേവിക്ക് കർമ്മങ്ങളൊന്നും ചെയ്യാൻ വേണ്ടി ആവശ്യമില്ല. സഗുണ ബ്രഹ്മ അവസ്ഥയിലെ കർമ്മങ്ങൾ ദേവിക്ക് ചെയ്യ വേണ്ടി വരത്.
காரணம் தேவி ஆக்டிவ் இல்லைன்னா பிரகிருதியில இருக்கிற ஒண்ணுமே ஆக்டிவா இருக்காது. பகவத்கீதையில கர்மயோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, திருதிய அத்தியாயத்துல இருக்கிற 23வது ஸ்லோகம். யதி ஹி அஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதஹ மம வர்த்மா அனுவர்த்தந்தே மனுஷ்யாஹ பார்த்தா சர்வசஹ. அர்ஜுனா, நான் கர்மம் செய்யறதுனாலேயாக்கும் எல்லாரும் கர்மம் செய்யறா. பகவானே வேலை பண்றார், அதனால நம்மளும் வேலை பண்ணணும் அப்படின்னு. அப்படி நான் கர்மம் பண்ணலை அப்படின்னா, நான் என்னோட டியூட்டிகளை ஒன்றும் பண்ணலைன்னா இந்த பிரகிருதியில இருக்கிற யாரும் எந்த வேலையும் பண்ண மாட்டா அப்படின்னு. நிர்குண பிரம்மமா இருக்கிற தேவிக்கு கர்மங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதாயிட்டில்லை. கர்ம பலன்கள் தேவியை பாதிக்காது. அதனாலேயே கர்மபலங்கள் அனுபவிக்கிறதுக்கு தேவிக்கு மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவிக்கு தேவையாயிட்டு ஒண்ணுமே இல்லை. அதனால தேவிக்கு கர்மம் செய்ய வேண்டாம். சிருஷ்டிஸ்திதி സംഹാരങ്ങളെല്ലാം ദേവി ചെയ്യറാ அப்படின்னாக்கா அது எந்த ஒரு பிரதிபலனும் ஆகிரகிக்காதக்கும் செய்யறா. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆகிரகத்தால ஒன்றும் செய்யறதில்லை. മൂന്ന് അക്ഷരങ്ങളോട് കൂടിன നാമമാക്കും നൈഷ്കർമ്മ്യ அப்படிங்கிற நாமம். 901வது நாமம் நாதரூபிணி. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஓம் அப்படிங்கிற நாத பிரம்மஸ்வரூபிணி. சப்த ரூபத்தோடு கூடினவளாக்கும் தேவி நாத பிரம்மமேயான தேவி. ஓம் இதி ஏகாட்சரம் இதம் சர்வம். காணப்படுற எல்லாம் ஓம் அப்படிங்கிற அக்ஷரமாக்கும். பிரபஞ்சத்தோடு மூல காரணமான சப்தம் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரமாக்கும். நிர்குண பிரம்மத்தோடு சகுண பாவமாக்கும் ஓம் அப்படிங்கிற சப்தம். ஓம் அப்படிங்கிற சப்தத்திலேந்தாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கு. ஓம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பரிணாமம் சம்பவிச்சு விஸ்வமனசு உண்டாச்சு. விஸ்வமனசு பரிணாமம் சம்பவிச்சு ஆகாசவும், ஆகாசம் பரிணமிச்சு வாயுவும், வாயுவுக்கு மாற்றம் வந்து ஜலவும், ஜலத்துக்கு மாற்றம் வந்து பூமியும் உண்டாச்சு. இதனோடெல்லாம் ஆப்போசிட் பாவமாக்கும் சம்ஹாரக்கிரமம். ஓங்காரம் அப்படிங்கிறது பிரம்மவாஜகமாக்கும். பிரம்மத்தை நினைக்கிறத சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிறதாக்கும். ஒவ்வொருக்கா நம்ம உணவு சாப்பிட்றதையும் அந்த பரம்பொருளை ஸ்மரிச்சுண்டாக்குமே சாப்பிட்றோம்.
அப்ப நம்ம அந்த ஓங்காரத்தை சொல்லிண்டாக்குமே பரம்பொருளோடு நாமத்தை சொல்லறோம். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மஜ்ஞௌ பிரம்மணாஹுதம் பிரம்மேவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு. ஓங்காரம் அப்படிங்கிறது பரபிரம்மத்தை குறிக்கிற மங்கள வாக்காக்கும். பரபிரம்மத்தை நினைக்கிறத உச்சரிக்க வேண்டின மந்திரமாக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். நம்ம பேசறத்த உண்டாகிற சப்தமும் ஆரம்பிக்கிறது ஓங்காரத்திலேருந்து ஆக்கும். மனுஷ சரீரத்துக்குள்ள ஓங்காரம் ஸ்பந்திக்கிறது. சங்கீத கல்பத்ருமத்தில் சார்ங்கதேவன் நாத பிரம்மமாக்கும் பரதேவதை அப்படின்னு சொன்னதாயிட்டு சொல்லப்படுறது. நாதோபாசனை பிரம்ம பிராப்திக்கு நம்மளை கொண்டு செல்றது அப்படின்னும் சொல்லப்படுறது. நாத ரூபிணியாயிருக்கிற சரஸ்வதி தேவியே தான் வித்யா தேவதையாயிட்டு இருக்கிறதும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். 902வது நாமம் விஞ்ஞானகலனா. பிரம்மஸ்வரூபிணியாயிட்டு உபாசகர்களுக்கு பிரம்ம சாட்சா்காரத்தை கொடுக்கிறவளாக்கும் அம்பிகை. கலனம் அப்படின்னா லட்சியஸ்தானத்துல எத்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞானத்தால பிரம்மஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி உபாசகர்களுக்கு அந்த பரபிரமஸ்தானம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்துக்கு கொண்டு செல்றா. விஞ்ஞானம் அப்படிங்கிற சப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கர்மம், புத்தி, ஞானம், பலவித கர்மங்கள் செய்யறதுக்கான நாலெட்ஜ் இப்படின்னு. சமையல் பண்றது அப்படிங்கிறதும் ஒரு விஞ்ஞானமாக்கும். பாட்டு பாடுறது அப்படிங்கிறதும் விஞ்ஞானமாக்கும். இப்படி பல விஷயங்களில் இருக்கிற அந்த டீப்பான ஞானம் தேவி உபாசகர்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் ஞானத்துல கொடுத்து, பலதும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை கொடுத்து குஷிப்படுத்துறவளாக்கும் தேவி. பேச முடியாதன பேச வச்சிடுவள் தேவி. நோய் இருக்கிறவனை சுகப்படுத்திவிடுவள் தேவி. பலவித சாஸ்திர ஞானங்களை உண்டாக்கி கொடுப்பள் தேவி. சம்ஸ்கிருதம் தெரியாம இருக்கிறவாளுக்கு கூடியும் பலவித சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சரளமாயிட்டு சொல்றதுக்கு சாதிப்பிப்பள் தேவி. அதிசயமாயிருக்கிற அவஸ்தைக்கு உபாசகனை கொண்டு செல்லறா தேவி. ഭഗവാനും ഭഗവതിയും ഒന്നുതന്നെ. பிரம்மசாட்சா்காரம் கொடுக்கறதுக்கு பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியான தேவிக்கு சாதிக்கும். 6 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 903வது நாமம் கல்யா. 2 அக்ஷரங்களோடு கூடின நாமம். கலகள், அதுல சாமர்த்தியம் இருக்கிறவர்.
அப்படி இல்லைனா ஆரோக்கியம் இருக்கிற அவஸ்தைக்காக்கும் கல்யா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆரோக்கியம் அப்படின்னா நோய் இல்லாத அவஸ்தை. தேவிக்கு ஒருபோதும் வலி அப்படிங்கிற அனுபவம் இல்லை. அதனால தேவிய பூர்ண ஆரோக்கியத்தோடு கூடி இருக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்துல கல்யா அப்படின்னு சொல்லப்படுறது. வலி அனுபவிக்கிறவா தேவிய நினைச்சு பிரார்த்திச்சானா அவளோட வலியெல்லாம் போயிடும். நோய் இருக்கிறவா தேவிய சரணாகதி அடைஞ்சா அவளோட நோயெல்லாம் காணாம போயிடும். மங்களமா இருக்கிற வாக்குகளை பிரயோகிக்கிற வாணி தேவியாக்கும் அம்பிகை. தேவி மங்களமான வார்த்தைகளை மட்டும்தான் சொல்லுவள். வாக்குகளோடு மாதாவாக்கும் தேவி. அக்ஷரஸ்வரூபிணியாயிருக்கிற வேதஸ்வரூபிணியாயிருக்கிற சரஸ்வதி தேவி. சிருஷ்டி ரூபிணியாயிருக்கிற அம்பிகை. அதனாலேயும் தேவிக்கு கல்யா அப்படின்னு பேரு. 904வது நாமம் விதக்தா. 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம். எல்லா விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவள் தேவி. சிருஷ்டி கர்மம் செய்யறதுக்கான சக்தியை பிரம்மாவுக்கு கொடுக்கிற தேவி. சம்ரட்சண சக்தியை மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்கிற தேவி. சம்ஹார சக்தியை ஸ்ரீருத்ரனுக்கு கொடுக்கிற தேவி. திரிமூர்த்திகளோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற தேவி. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றார், யோகா கர்மசு கௌஷலம். யோகம் அப்படிங்கிறது கர்மங்களில இருக்கிற அந்த ஒரு குஷலதையாக்கும், கர்மம் செய்யறதுக்கான சாமர்த்தியமாக்கும் யோகம். பலவித கர்மங்கள் செய்யறதுக்கான எபிலிட்டி. நல்ல ஒரு டாக்டருக்கு നന്നാ പഠിച്ചിട്ട് ചുമ്മാ ഉட்கார்ந்தானா അത് ആർക്കും പ്രയോജനപ്പെടാது. പഠിച്ച വിഷയത്തെ നന്നാ പ്രാക്ടിക്കലായിട്ട് ഉപയോഗിച്ച് நோயாளிகளோடு நோயை குணப்படுத்துறதுக்கான சாமர்த்தியம் உண்டாகிறதுனாலேயாக்கும் அவருக்கு புகழ் உண்டாகிறது. നന്നാ ടോപ്പ് മോസ്റ്റ് ആയിട്ട് പഠിച്ച ഒരു എഞ്ചിനീയർ ചുമ്മാ அதை பிரயோகிக்காக்கி உட்காரதுனால என்ன பிரயோஜனம்? படிச்ச அந்த என்ஜினியரிங் படிப்பு பல விஷயங்களுக்கு அதை உபயோகப்படுத்தினாதான் அந்த டேலண்ட் அப்படிங்கிறது பிரகடமாகும். எந்த ஒரு படிப்பும் அப்படிதான். நிறைய படிப்பு படிச்சு நிறைய டிகிரிகளை இப்படி சர்டிஃபிகேட் ஆயிட்டு கூட்டி வச்சதுல காரியமொന്നുமில்லை. அதை அடுத்தவாளுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி பிரயோகிக்கிறதையாக்கும் அந்த டேலண்ட் அப்படிங்கிறது வெளியில வர்றது, அடுத்தவாளுக்கு உபயோகமும் ஆகிறது. அப்படி கர்மம் செய்யறதுக்கான சாமர்த்தியத்தையாக்கும் தேவி செய்யறா. அந்த விதக்தை ஆக்கும் தேவி. பிரபஞ்சம்
நன்னா ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்னா அது தேவியோடு அந்த கிரியா வைதக்தத்தால ஆக்கும், கிரியா சாமர்த்தியத்தால. வைதக்தியம் அப்படின்னா சாமர்த்தியம். அதாக்கும் இங்க சொன்னது விதக்தா அப்படின்னு. வைதக்தியம் இருக்கிறவள், எபிலிட்டி இருக்கிறவள் தேவி. 905வது நாமம் பைந்தவாசனா. 5 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ஸ்ரீசக்கரத்தோடு மத்திய பிந்துல இருக்கிறவள். பைந்தவம் அப்படின்னா பிந்துக்களை சம்பந்திச்சது, பிந்துவில ஸ்திதி பண்றவள். அதனால தேவிய பைந்தவாசனா அப்படின்னு அர்த்தம். பிந்து மண்டலவாசினி அப்படின்னு நம்ம இதே அர்த்தம் வர ஒரு நாமத்தை பார்த்ததாக்கும். அதே அர்த்தம்தான் இதுவும். முன்னூற்றி 80வது நாமத்துல பிந்து மண்டலவாசினி அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிச்சதை நம்ம பார்த்தோம். ஸ்ரீசக்கரத்தோடு மத்தியத்துல சர்வ ஆனந்தமய சக்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற பிந்துல வசிக்கிறவள், பிரம்மரந்திரத்துல வசிக்கிறவள் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். அதேதான் இந்த பைந்தவாசனா அப்படிங்கிற நாமத்துக்கும் அர்த்தம்.